ராதிகா நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் தாய் கிழவி. இந்த படம் வசூல் ரீதியா சமய வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்துக்கான சக்சஸ் மீட் நடந்துச்சு. இதுல சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. நான் தாய் கிழவி படத்தோட கதையை 2 வாட்டி படிச்சேன். இந்த படத்தை நான் 12 வாட்டி பார்த்தேன். இந்த படத்துல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். என்னுடைய வரவிருக்கும் நிறைய படங்கள்ல இந்த நடைமுறையை நான் பயன்படுத்துவேன். இதன் மூலம் ப்ரொடியூசரோட பணத்தை சேமிக்க முடியும். என் திருமண நாளில இருந்து ஆர்த்தி எல்லாவற்றையும் நிதி ரீதியாக கையாண்டு வருகிறார். என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்ப கூட நான் அவள்கிட்ட டிக்கெட்டுக்காக பணம் கேட்கிறேன். அதை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த படம் அனைத்து பெண்களுக்கும் ஒரு அஞ்சலி, ஒரு எக்ஸாம்பிள். முதற்கட்ட படத்திற்கு பிறகு சிவகுமாரின் தந்தை எங்க 2 பேரையும் கட்டிப்பிடிச்சாங்க. அந்த நேரத்துல எங்க அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். இந்த வகையான வெற்றி என் மன நிறைவையும் அமைதியையும் தருது. முதல்ல நாம் நம்மை மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும். சிவா கிளைமேக்ஸ சொல்லும் போது படம் குறித்து என் முழு பார்வையும் மாட்டிருச்சு. இந்த படத்தை நாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ராதிகா பேசியிருக்காங்க. இந்த படம் 150 ரூபாய் டிக்கெட்ல 50 to 60 கோடி வசூல் பண்ணிருக்குது. சில பெரிய ஹீரோ படங்கள் 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்திருக்காங்க. சரியாக பார்த்தால் நாங்கள் மத்த அனைவரையும் விட சிறப்பா நாங்க செஞ்சிருக்கோம். அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு ராதிகா பேசியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.